அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாகப் போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்கி இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் வரும் விரயங்கள் சுப விரயங்களாகவே மாறும். குடும்ப பெரியவர்களையும் அனுபவஸ்தர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதன் மூலம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 10இல் குரு வந்தால் பதவி மாற்றம் உண்டு. அந்த அடிப்படையில் உத்தியோகத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவு
முடிவிற்கு வரும். வருமானம் ஓரளவு திருப்தி தரும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்கிவிட்டது. எனவே தொழில் உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும். அதே நேரம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள். அனுபவஸ்தர்கள் அல்லது அருளாளர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பதே நல்லது. மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. இதன் விளைவாக கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாது. தாமதங்கள் அதிகரிக்கும். தடைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதில் உடன்பிறப்புகளுக்குள் உரசல் ஏற்படலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதே போதும் என்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். யோகம் தரும் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். தூர தேசத்தில் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு. தடைகள் தானாக விலகும். மங்கள காரியங்கள் மனையில் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். முன்னோர் கட்டி வைத்து சிதலமடைந்த கோவில்களை மீண்டும் சரி செய்து குடமுழுக்கு விழா காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் வழங்குவார்கள். தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலும். பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். எனவே புத ஆதித்ய யோகம் உருவாகின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் விரையாதிபதி புதனும் இணையும் இந்த நேரத்தில் மங்கள ஓசையில் மனையில் கேட்க வாய்ப்புகள் வரும். தங்கு தடைகள் தானாக விலகும். வீடு கட்டி குடியேறும் யோகமும் உண்டு. அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மகிழ்ச்சியை தரும். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அது செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவதால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. பொருளாதார நிலை உச்சம் பெறும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு மறதி அதிகரிக்கலாம். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. இந்த கடகராசி பெண்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்குவதால் எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. வரவை காட்டிலும் செலவு கூடும். வாய்ப்புகள் பல கை நழுவி செல்லும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. ஊர் மாற்றமும் இடமாற்றமும் திருப்தி தராது. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் தேவைப்படும் மாதம் இது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாத புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக சனீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.